ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி வஞ்சரம் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எங்கள் ஊர் ஸ்டைலில், அதுவும் இதே மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் காரம் அதிகமாக புளிப்பு தூக்கலாக போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி கிரேவி எப்படி அரைக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரேவி அரைச்சிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அதாவது சின்ன ஸ்பூன் தான், அதுக்கு 3 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு அரை முடி தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 11 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். நான் நீட்டு மிளகா தான் ஆட் பண்ணுறேன். இப்போது இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போது இதை குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சா. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 7லேருந்து 9 சின்ன வெங்காயம். நான் இன்றைக்கி 1 கிலோ வஞ்சரம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 7லேருந்து 9 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை உரித்து வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சம் புளியும் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்த கிரேவியை நம்ம கடாய் அடுப்பில் வச்சுட்டு, கடாய் சூடான உடனே நம்ம தாளிக்கலாம் வேண்டாம். இது எங்கள் ஊரில் 2 டைப்பாக வைப்பாங்க. சில பேர் தாளிப்பாங்க, சில பேர் தாளிக்க மாட்டாங்க. இது எப்படி செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி தாளிக்காமல் தான் செய்கிறேன். ஸோ வீட்டில் இந்த நாட்டு வைத்தியம் எடுத்துகிட்ருக்கவங்களுக்கெலாம் இது கரெக்டாக இருக்கும். இதுக்கு பதிலாக புளிப்புக்கு பதிலாக பார்த்திங்கன்னா மாங்காய் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். புளி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நாட்டு வைத்தியம் எடுத்துக்கிறவங்களுக்கு. அது பதிலாக மாங்காய் ஆட் பண்ணி இந்த குழம்பு செஞ்சுக்கலாம். இப்போ கடாய் சூடாகணுன்னா அந்த கிரேவியை உள்ளே ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஏற்கனவே காஞ்ச மிளகா அரைச்சிட்டு வந்துட்டோம். அதனால் மல்லித்தூள் மட்டும் ஒரு 1½ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி பழம் வேணுன்றவங்க தக்காளி பழம் போட்டுக்கோங்க. எனக்கு தக்காளி பழம் போடாமலே இது டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் பச்சை மிளகாவும் நான் கருவேப்பிலையும் மட்டும் ஒரு கொத்து போட்டுக்கிறேன். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் மசாலா ஒரு 5 நிமிஷம் கொதித்து வேகட்டும். ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறம் கொதிக்க விட முடியாது. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் இதை சிம்மில் வச்சுட்டு நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லில் வச்சுக்கலாம். ஃபுல்லில் வச்சு நல்லா கொதித்து மீன் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் திக்காக வேணுன்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு இறக்கணுன்னா மீன் குழம்பு ரெடி. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.